அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல வர ஜூலை செகண்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் எங்க வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எங்க எடுத்தா ரெசன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த இடத்துல எடுத்தாலும் இது வந்து வீக்லி பேஸ்ல நம்ம கொடுக்குறோம். இருக்கிறதுல இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி லெவல் ஆல்ரெடி ஜனவரி மந்த் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல வீடியோல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்ல எவ்ரி மந்த் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இயர்லிக்கு அப்புறம் மந்த் தான் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல். ஓகேங்களா? இது ஸ்டாப் லாஸ் வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது, அதனால ஹெட்ஜிங்கோட மட்டும் தான் பயன்படுத்தணும். இல்லை நான் ஹெட்ஜிங் இல்லாமல் பயன்படுத்துவேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், தாராளமாக ஹெட்ஜிங் இல்லாமல் பயன்படுத்தலாம். அந்த லாஸை நீங்கள் அப்செட் பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம், வேற ஒரு ரூலும் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வந்து டோட்டலி டாபிக் பிளானட்டை பற்றி இதெல்லாம் டாபிக் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புவேன் இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறம். அது வந்து பொசிஷன் மட்டுமே, ஸ்டாக் ஆப்ஷன் ஈக்விட்டி எல்லாமே A to Z மார்க்கெட் வரும். ஆனால் இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே கால்குலேஷன் நான் தினமும் போஸ்ட் பண்றது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், அது வேற மேக்ஸ், இது வேற மேக்ஸ். ஓகேங்களா? இன்ட்ராடே கிளாஸ் மட்டும் 1 to 1 தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கிளாஸ் வந்து இந்த பொசிஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சின டேட்ஸு. வராதவங்க யாராவது வரலனாங்களே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன கிளாஸுங்கிறத. பொசிஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டா இன்ட்ராடே கிளாஸ் ஒரு குறிப்பிட்ட மந்த் எடுக்க முடியாமல் போகலாம், அதனால இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் சொல்லிடுறேன். சரி, இந்த வீக்குக்கான அனலைஸ்ல பார்ப்போம். இந்த லெவல்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி என்னைக்கு? தேர்ஸ்டேவோட இந்த வேல்யூ எல்லாம் முடிஞ்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட் இப்போ இங்க இருக்கு, இங்கிருந்து மேல போனா 25,682 25,682 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 25,778 25,778. ஓகேங்களா? டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அதே இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்தா சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் 25,222 25,222. அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 25,118 25,118. அப்போ டே கேண்டில் க்ளோஸ். அங்க வரும்போது இந்த வீக் இங்க இருக்குன்னா இங்க வந்தா மட்டும்தான் நீங்க அந்த டிசிஷன் பை எடுக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் உங்க டெக்னிக் நீங்க எதை வேணா பாத்துக்கலாம். ஆனா இது வந்து பிளைண்ட், இந்த பிரைஸ் வந்தா மட்டும்தான் அது ஏறும், ஏறதா இருந்தா இல்ல இறங்குறதா இருந்தா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போனா மட்டும்தான் இறங்கும். இன்பிட்வீன்ல இருந்தா மார்க்கெட் நமக்கு என்ட்ரியே கிடையாது. இது வந்து 52 வீக்ஸ்ல இந்த மெத்தட் வந்து 44 டேஸ் 44 வீக் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். 8 வாரத்துல என்ட்ரியே கிடைக்காம மிடில்லே இருந்துடலாம். ஆறு ஸ்டாப் லாஸ் அடிச்சா ஆப்போசிட்ல சேர்த்து 200 பாயிண்ட்ஸா கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றார் போல ட்ரேட் பண்ணுங்க. யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க நம்ம இது வரைக்கும் நம்ம வருட கணக்கா போட்டுக்கிட்டு 5-6 வருஷமா அதெல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான விடைகள்லாம் அதுல இருக்கும். அதை எப்படி உங்க அன்னைக்கு வரும் பொழுது அந்த டேல எப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் பையிங் வந்து நம்ம ஸ்டாக் இதை வச்சு பண்றது இல்லைங்க, இண்டெக்ஸினுடைய வேல்யூஸ் வச்சு. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கால்குலேஷன், அது பிரிமியத்தில் மட்டுமே கணக்கிடப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.